திங்களோடு பிறந்தவளும் திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதுகை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்தன் நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி. சில்லென்று வீசுகிற பூங்காற்று சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுவுகிற சுகமான ஒரு மாலை வேளையில் எங்கோ ஒரு மூலையில் தேச வரைபடத்தில் ஒரு புள்ளியாக கூட இடம்பெறாத ஒரு குக்கிராமத்தில் 21ஆம் நூற்றாண்டில் மேல்நாரியப்பனூரில் இவ்வளவு அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் ஆர்ப்பாட்டத்தோடும் ஒரு கல்விக்கூடம் தங்களை புதுப்பித்து கொண்டு இத்தனை ஆண்டுகள் கல்வி புலத்தில் ஒரு பெரிய பயணத்தை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டில் கொண்டாடுகிற இந்த ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டுமென அருள் தந்தை ஆரோக்கியசாமி அவர்கள் தந்தை ஆல்பர்ட் மூலமாக இது என்னை அழைத்திருப்பது 2வது இடம். முதல் இடம் அருள் தந்தை பணியாற்றிய விரியூர் கல்விக்கூடத்திற்கு வந்திருக்கிறேன். இப்பொழுது மேல்நாரியப்பனூருக்கு வந்திருக்கிறேன். நான் பறந்து கொண்டே இருக்கிறவன், ஓடிக்கொண்டே இருக்கிற நதி. காரணம், காலத்திற்காக தவிர வேறு எதற்காகவும் காத்திருப்பதில்லை. ஓடிக்கொண்டே இருக்கிற போதுதான் அந்த நதியில் பாசிகள் படிவதில்லை என்று நான் நம்புகிறவன். நான் பேசுகிற பேச்சு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த வயதில் சென்று சேருமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நான் கொண்டு வந்திருப்பது விதை நெல்லை கொண்டு வந்திருக்கிறேன், பெற்றோர்களிடம் கொடுப்பதற்காக. இவ்வளவு அடர்த்தியாக அர்த்தத்தோடு ஒரு ஆண்டு விழா கொண்டாடுகிற இந்த கல்விக்கூடத்தை நினைக்கிற போது, ஒரு காலத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையோடு வளர்ந்து கொண்டிருந்த இந்த கல்விக்கூடம் இடையில் குறைந்து இந்த ஆண்டு ஏறத்தாழ 1500 பேரை நெருக்கி கொண்டிருக்கிற ஒரு மகத்தான சாதனையை அருள் தந்தை ஆரோக்கியசாமி செய்திருப்பதற்கு முதலில் அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்தியா 145 கோடி மக்களை நெருங்கி கொண்டிருக்கிறது. 145 கோடி மக்களை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த மண்ணில் 15 கோடி குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கவில்லை என்பது ஐநா வெளியிட்டிருக்கிற அறிக்கை. 15 கோடி பேரில் ஒருவராக நீங்கள் இல்லை என்பதுதான் உங்களுக்கு கிடைத்த பெருமை, வாழ்நாள் பெருமை. கக்கத்திலும் பக்கத்திலும் ஒரு நல்ல கல்விக்கூடம் உங்கள் அமைந்திருக்கிறது என்றால் முதலில் நீங்கள் நன்றி சொல்வது இந்த கல்விக்கூடத்திற்கும், 2வது இந்த கல்விக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று நினைத்த உங்கள் பெற்றோருக்கும் நீங்கள் நன்றியை எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை மாணவ மாணவியர்கள் தங்கள் நெஞ்சத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், கல்வி, இங்கே வந்த கல்வி அதிகாரி சொன்னதைப் போல கல்வி ஒன்றுதான் ஒரு மனிதனை, கல்வியும் ஒழுக்கம் ஒன்றுதான் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு உருவாக்கும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். கல்வி என்பது ஏதோ அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியிலே கல்வி வழங்குகிறார்கள், எனவே காசு கட்டுகிறோம், கல்வி கிடைத்து விட்டது என்பதல்ல உங்களுடைய எண்ணமாக இருக்கக்கூடாது. கல்வி என்பது என்ன? கடைச்சரக்கல்ல. கல்வி என்பது என்ன? பொருள் கொடுத்து வாங்குவதல்ல. கல்வி என்பது என்ன? வெள்ளத்தால் அழியாதது, வெந்தனலால் வேகாதது, அல்லத்தான் குறையாதது, கொல்லத்தான் இயலாதது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாதது. அதுதான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வியை வழங்குவதற்கு உங்கள் பக்கத்திலேயே ஒரு அற்புதமான கல்விக்கூடம் அந்தோனியார் மேல்நிலை பள்ளி கிடைத்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்நாளை நீங்கள் பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த இடத்தை நீங்கள் தக்க வைத்து கொண்டால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உயரும், உன்னதம் பெறும் என்பதுதான் உங்களுக்கு சொல்லுகிற முதல் செய்தியாக இருக்கிறது. பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு சொல். ஒரு குழந்தையை வளர்ப்பதென்பது அவ்வளவு எளிதானதல்ல. ஒரு குழந்தையை வளர்ப்பதென்பது ஒரு கோவில் கட்டுவதற்கு சமம். ஒரு குழந்தையை
நீங்கள் கோவில் கட்டுவதற்கு சமமாக வளர்க்கிறீர்கள். எவ்வளவு சிரமத்தோடு வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள், எவ்வளவு வேதனைப்படுகிறீர்கள், எவ்வளவு உழைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவையும் கொண்டு வந்து உங்கள் குழந்தைகள் நல்ல முறையில் கல்வியை கற்க வேண்டும் என்கிற ஆசையோடு தான் இந்த கல்விக்கூடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த கல்விக்கூடத்தை தேர்ந்தெடுத்ததற்காக முதலில் உங்களுக்கு நன்றி. பெற்றோர்களே, ஒரு குழந்தை வளர வேண்டுமென்றால் 2 பேர் முக்கியம். ஒன்று, நீங்கள் தான் முதல் பள்ளிக்கூடம். ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக நடிகர் நெப்போலியன் அவர்களுடைய மகன் திருமணத்திற்காக நான் ஜப்பானுக்கு சென்றிருந்தேன். அந்த ஜப்பான் நாட்டில் நான் சந்தித்த நிகழ்ந்த நிகழ்வுகளை, ஒரு சில விஷயங்களை உங்கள் மனதிலே பதிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அங்கு 7 வயது வரை ஒரு குழந்தை தாய் தந்தையை விட்டு பிரியக்கூடாது. தாய் தந்தை தான் முதல் பள்ளிக்கூடம் என்றவர்கள் நெறிமுறைப்படுத்தி இன்றைக்கு வரை அதுதான் வைத்திருக்கிறார்கள். நான் 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக தமிழ்நாட்டினுடைய இளைய சமூகத்தை ஏறத்தாழ 20 லட்சம் மாணவர்களை சந்தித்து வந்திருக்கிறேன், பேசி வந்திருக்கிறேன். நக்கீரன், நப்பூதன், நன்னாதன், அப்பசலை, ஒக்கூர், மாசாத்தி, ஒன்சாத்தன், தற்கோ, இளங்கோ, ஆண்பார், தேகும், அரம்பி முதல் முக்கடியும், தேன்பாலும், தெய்வத் தமிழுக்கடித்திட்ட கம்பன், இவர்கள் ஊனோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அமிழ்தான தமிழ் மீது ஆணையாக சொல்லுகிறேன். இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வேண்டுமென்றால் நான் பேசி வந்திருக்கிறேன். புகை பிடிக்காதீர்கள், சிறுநீர் கழிக்காதீர்கள், அசுத்தம் செய்யாதீர்கள், அலைபேசியை அணைத்து வையுங்கள், வரிசையாக நில்லுங்கள், பூக்களை பறிக்காதீர்கள் என்று அறிவிப்பு பலகைகளே இல்லாத ஒரு சமூகமாக, அறிவிப்பு பலகைகளே இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கக்கூடிய சமூகம் தமிழ் சமூகமாக இருக்க வேண்டும் என்று பேசி வந்திருக்கிறேன். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் ஜப்பான் நாட்டில் எந்த அறிவிப்பு பலகைகளும் இல்லாத ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்கூடாக கண்ட செய்தி அது, கண்கூடாக நான் பார்த்த விஷயம் அது. ஆனால் இன்றைக்கு தமிழ் சமூகம் மிகப்பெரிய அறிவாற்றல் கொண்ட சமூகமாக இருந்த தமிழ் சமூகம் இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் தங்களை தொலைத்து கொண்டிருக்கிறது என்கிற மிகப்பெரிய வருத்தத்தை இந்த ஆண்டு விழாவில் நான் பதிவு செய்கிறேன். எந்த குழந்தையும் ஜப்பான் நாட்டில் 2 வயதில் அலைபேசியை கையில் எடுத்துக்கொண்டு என் குழந்தை இவ்வளவு அழகாக அலைபேசி இந்த வயதிலேயே கையாளுகிறது என்று அங்கு இருக்கிற எந்த பெற்றோர்களும் மகிழ்வதில்லை. காரணம், தொழில்நுட்பத்தில் என் குழந்தை அடிமையாகக்கூடாது, மதிநுட்பத்தில் தான் என் குழந்தை ஆளுமையாக இருக்க வேண்டும் என்று அங்கே இருக்கிற பெற்றோர்கள் அவ்வளவு போராடுகிறார்கள். நீங்களும் போராடுகிறீர்கள். நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், பெற்றோர்களே, தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட கிராமங்களில் தான் உயிர் வாழ்கிறது. நானும் உங்களைப் போன்று தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கில் ஒரு கிராமத்தில் இதே அருள் தந்தைகள் அருள் சோதனை நடத்துகிற கல்விக்கூடத்திலே 10ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு தான் சென்னைக்கு நகர்ந்தவன். ஆனால் இன்றைக்கு நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு சிரமப்பட்டு ஓடி வருகிறேன் என்றால் ஏதோ அருள் தந்தை அறிந்தவராக இருக்கிறார் என்பதால் வரவில்லை. ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சியை தோள் கொண்டு வாழ்த்த வேண்டும், அவரை கையார் மனதார பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். காரணம், எனக்கு இருக்கிற பயணம், எனக்கு இருக்கிற ஓட்டங்கள், இந்த ஓட்டத்தில் மேல்நாரியப்பனூருக்காக இவ்வளவு நேரம் நான் என்னுடைய நேரத்தை கழிக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன். காரணம், இந்த கூட்டத்திற்குள்ளே தான் நாளை இந்தியாவை கட்டமைக்கிற ஒரு மிகப்பெரிய பிரதமர் ஒளிந்து கொண்டிருக்கிறார். இந்த கூட்டத்திற்குள்ளே தான் இந்த தமிழ் சமூகத்தை கட்டமைக்கிற மிகப்பெரிய தலைவன் ஒளிந்திருக்கிறான். இந்த கூட்டத்திற்குள்ளே தான் மாற்று விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கக்கூடிய, மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி ஒளிந்திருக்கிறான். அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும், அவனுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கம் மனதிற்குள் இருந்த காரணத்தாலே தான் என் காலத்தில், என் சமூகத்தில், என் தமிழ் சமூகத்தினுடைய இளைஞர்களும் இளம்பெண்களும் இந்த சமூகத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு தங்களை தயாரிப்பதற்காக இந்த கல்வியை படித்து கொண்டிருக்கிறார்களே என்கிற மனநிலையோடு தான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஓடோடி வந்திருக்கிறேன். காரணம், பெற்றோர்களே, உங்களுக்கு ஒரு சொல், உங்கள் குழந்தைகளை அழைத்து என்னவாக வேண்டும் என்று கேட்பீர்கள், அடிக்கடி கேட்பீர்கள். என்ன சொல்வீர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு? என் பிள்ளை பொறியாளனாக வருவான், என் பிள்ளை மருத்துவனாக வருவான், என் பிள்ளை விஞ்ஞானியாக வருவான், என் பிள்ளை மிகப்பெரிய அறிவாளியாக வருவான், என் பிள்ளை ஏதோ மிகப்பெரிய தொழிலதிபராக வருவான் என்றுதான் இதுவரை நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். மன்னிக்க வேண்டும் பெற்றோர்களே. 100 மனிதர்கள் சேர்ந்து சிந்திப்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன்தான் அறிஞன். 100 அறிஞர்கள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன்தான் மேதை. 100 மேதைகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன்தான் ஞானி. 100 ஞானிகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன்தான் இறைவன். இப்போது சொல்லுங்கள், உங்கள் குழந்தை அறிஞனா,
மேதையா, ஞானியா, இறைவனா என்கிற கேள்வியை உங்கள் குழந்தைகளுக்கு விட்டுவிட்டு போங்கள். உங்கள் குழந்தைகள் அல்ல. யுவர் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன்ஸ், தே மே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ என்று கலீல் கிப்ரான், உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் குழந்தைகள் உங்கள் வாயிலாக வந்திருக்கலாம், ஆனால் உங்களுக்காக வரவில்லை என்று 100 ஆண்டுகளுக்கு முன்பு கலீல் கிப்ரான் பதிவு செய்தான் லெபனான் பள்ளத்தாக்கில் அமர்ந்து கொண்டு. அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்றை மாத்திரம் மறந்து விடாதீர்கள், உங்கள் குழந்தை நல்ல மாணவனாக இருக்கிறான் என்று மகிழ வேண்டாம். மதிப்பெண்களின் மீது கட்டப்படுகிற மாணவன் அல்ல, மதிப்பீடுகளின் மீது கட்டப்படுகிற மாணவன் தான் உண்மையான மாணவன். ஒரு நதி எந்த திசையை நோக்கி போகிறது என்பதல்ல முக்கியம், ஒரு நதி எங்கு நோக்கி போகிறது என்பதுதான் முக்கியம். ஒரு மாணவனாக இருக்கிறானா என்பதல்ல முக்கியம், அவன் மனிதனாக இருக்கிறானா என்பதுதான் முக்கியம். இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறீர்கள். வீடு கட்டி கொடுங்கள், நிலம் வாங்கி கொடுங்கள், செல்வத்தை வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் கொடுங்கள், அவையெல்லாம் தான சொத்து. ஆனால் உங்கள் குழந்தைகளுக்கு உருவமில்லாத ஒரு சொத்து உண்டு. அந்த சொத்து தான் உங்களுடைய பழக்க வழக்கம், நல்ல ஒழுக்கம், பண்பு நலன்கள் தான் உருவமில்லாத சொத்து. இந்த சொத்தை என்றைக்கு உங்கள் குழந்தைகளுக்கு மிகச்சரியாக நீங்கள் கடத்துகிறீர்களோ, உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி இந்த ஒழுக்கத்தையும் இந்த கல்வியையும் இந்த பண்பாட்டையும் கலையையும் மிகச்சரியாக உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்கிறீர்களோ, உங்கள் முதுமை நிறைவானதாக இருக்கும். இல்லை என்றால் சீனா இன்றைக்கு உலக வல்லரசுகளில் ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிற சீனாவில் நாம் பயன்படுத்துகிற 10 பொருட்களில் 7 பொருட்கள் இன்றைக்கு சீனாவினுடையது. நாம் இன்றைக்கு பயன்படுத்துகிற 10 பொருட்களில் 7 பொருட்கள் சீனாவினுடையது. அங்கு இன்றைக்கு நடக்கிற அவலம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய வியாபாரம். அவர்கள் உலக வணிகத்தை கட்டமைக்கிறார்களோ இல்லையோ, அவர்கள் நாட்டில் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாக பெருத்து கொண்டிருக்கிறது என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உங்கள் குழந்தைகளை நீங்கள் சரியாக வளர்க்கவில்லை என்றால் 2 நடக்கும். ஒன்று, நீங்கள் முதியோர் இல்லத்தில் இருப்பீர்கள், இன்னொன்று உங்கள் பிள்ளைகள் சிறைச்சாலைகளில் இருப்பார்கள். இது முரண்பாடான உலகம், தொழில் சமூகம், தொழில்நுட்ப சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் குழந்தைகளை மிகச்சரியாக அரவணைத்து மிகச்சரியாக உறவுகளை நீங்கள் என்றைக்கு அவர்களோடு பிணைத்து, எங்கள் குழந்தைகள் இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக கல்வி கற்க வேண்டும், வாழ வேண்டும் என்று என்றைக்கு நினைக்கிறீர்களோ, அதுதான் சமூகம் நல்ல சமூகமாக மாறும். நான் எல்லா இடத்திலும் சொல்லுகிற ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். உங்கள் குழந்தைகளுக்கு 7 விஷயங்களை மறக்காமல் கற்றுக் கொடுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அனாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து சென்று வாருங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு சென்று காண்பித்து விட்டு வாருங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளோடு எங்காவது சற்று தொலைதூரம் பயணம் செய்துவிட்டு வாருங்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை யாருடனும் பேசாமல் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மௌன விரதம் இருக்க கற்றுக் கொடுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள். தினமும் ஒரு முறை உங்களுக்கு இரத்தம் தந்த, உங்களுக்கு உறவு தந்த, உங்களுக்கு உயிர் தந்த, உங்களுக்கு பாரம்பரியம் தந்த முதியோர்களை நினைக்கச் சொல்லுங்கள். இந்த 7 விஷயத்திற்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அடங்கி இருக்கிறது. நான் எதற்கென்று சொல்ல மாட்டேன். கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன். நிரப்புவது உங்கள் கடமை. பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். வாழ்வில் 1000 புத்தகங்களை படிக்கலாம். நான் எந்த புத்தகத்தையும் படித்தவனில்லை. ஆனால் என் வீட்டில் 12,600க்கும் மேற்பட்ட புத்தகங்களை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். மேற்கோள் காட்டுவதற்காக, நான் பேசுவதற்கு முன்னால் யாரேனும் இந்த கருத்தை பேசியிருக்கிறார்களா என்று தேடி பார்ப்பதற்காக நான் புத்தகங்களை சேமித்து வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை சூத்திரம்தான் உலக வரலாற்றை உருட்டி போட்டுவிடும். 10 வயதில் உங்கள் குழந்தை அறியாமையோடு இருக்கலாம், 20 வயதில் அழகோடு இருக்கட்டும், 30 வயதில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்ட ஆற்றலோடு இருக்கட்டும், 40 வயதில் கற்றுக்கொண்ட ஆற்றலோடு பொருளாதாரத்தை சேர்த்து 40 வயதில் செல்வத்தோடு இருக்கட்டும், 50 வயதில் அனைத்தையும் கற்றுக்கொண்ட அனுபவத்தோடு இருக்கட்டும், 60 வயதில் அமைதியோடு இரு, 70 வயதில் சந்ததியோடு இரு, 80 வயதில் சன்னதியோடு இரு, 90 வயதிற்கு மேல் இருந்தால் நிம்மதியோடு இரு. இந்த வாழ்க்கை சூத்திரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு என்றைக்கு நீங்கள் கொடுக்கிறீர்களோ, இந்த வாழ்க்கை சூத்திரத்தை தொடர்ந்து உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி பயன்படுத்த வைக்கிறீர்களோ அது குறித்து தான் உங்கள் குழந்தை அற்புதமாக வளரும். எனவே உங்கள் குழந்தை
பெரிய படிப்பாளியாக, மகாத்மாவாக, காமராஜராக, கக்கனாக வர வேண்டாம். இந்த மண்ணில் வாழுகிற காலம் வரை ஒரு நல்ல மனிதனாக தன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்ய வேண்டும். அதற்கு பதிவு செய்வதற்கு மனிதனை மனிதனாக காட்டக்கூடிய ஆற்றல் கல்விக்கு மட்டும்தான் உண்டு. அந்த கல்வியை பெறுவதற்கு எல்லா விதைகளும் முளைப்பதில்லை, எல்லா செடிகளும் பூப்பதில்லை, எல்லா கல்விக்கூடங்களும் நல்ல நோக்கத்தோடு வளர்வதில்லை. வணிகத்திற்காக வளர்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ கல்விக்கூடங்களுக்கு மத்தியில் மனிதத்திற்காகவும் உங்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, வளர்ந்து கொண்டிருக்கிற, வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு கல்விக்கூடம் அந்தோனியார் மேல்நிலை பள்ளி என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த இடத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்கள். வரலாறு நிச்சயம் உங்களை வரவேற்கும். சீனர்களைப் போல வணிகத்திலும், யூதர்களைப் போல செல்வத்திலும் தமிழ் சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு வர வேண்டும் என்கிற விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு படிக்க வேண்டும். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அரவணைக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் முதுமை பலமாகவும் குடும்ப உறவு சரியாகவும் இருக்கும். மாணவரே, மாணவிகளே, உங்களுக்கு இறுதியாக ஒரு சொல். என்றைக்கேனும் உன் தாய் ஒரு மதிய வேளையில் ஓய்வெடுத்து தூங்கி கொண்டிருந்தால் உன் தாயினுடைய முகத்தை ஒருமுறை உற்றுப்பார். என் குழந்தை அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியிலே அற்புதமாக படித்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கையோடு உன் தாய் தூங்கி கொண்டிருப்பாள். உன் தந்தை உறங்குகிற போது அவரது பாதங்களை ஒருமுறை உற்றுப்பார். அந்த பாதம்தான் இன்றைக்கு வரை நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் எதிர்காலத்திற்கு படியமைப்பதற்கும் அந்த கால்கள்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உழைத்து கொண்டே இருக்கிறது. தாய் தந்தையை போற்றாதவன் இந்த உலகத்தில் வளர்ந்ததாக சரித்திரமில்லை. அதுவரை படி, சிகரம் தொடுவாய். படி, உன்னதம் எதுவென புரியும். படி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேரும். படி, மரணம் கூட மரியாதையாக இருக்கும். எனவே படிக்கிற விஷயத்தில் தொய்வில்லாமல் படிக்க வேண்டும். ஓய்வெடுக்க வேண்டிய இடத்தில் ஓய்வெடுத்து மிகச்சிறப்பாக உடலை பேணியாக்க வேண்டும் என்று பிச்சிப்பூ சொற்களால் உச்சி முகந்து மெச்சி மகிழ்ந்து இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன், எதை விட்டேன் என்று எனக்கு தெரியாது. எனவே சந்துக்குள் கலைஞரை விளக்கத்தை நிர்மாணித்து விடக்கூடாது. சண்டாளத்தனத்திற்காக சந்ததிகளை வளர்த்து விடக்கூடாது. சவப்பெட்டிக்காக மரங்கள் வளர்ந்து விடக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். வேர்களைப் போலல்ல, கவிஞனாக இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் காடுகளில் இனி மழை விழுகட்டும், உங்கள் கணக்குகளில் இனி பிழை விலகட்டும். வைகரை பொழுதின் வாசனை அரும்புகளே, வளர் உரைகளே, மணிப்புறாக்களே, மயக்க வெளிகளே, பன்னீர் நதிகளே, பனிமலை தீவுகளே, விடியல் குயில்களே, விடி விளக்குகளே, உங்கள் விடுதலைக்கான நித்திய பாடலை சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்வது மாதிரி மீண்டும் ஒரு முறை வருகிற போது விடுதலைக்கான நித்திய பாடலை நானே பாடுவேன் என்கிற உணர்வோடு விடைபெறுகிறேன். வேர்களைப் போலல்ல, கிளைகளைப் போல. கிளைகள் முறிந்தால் மீண்டும் திளைர்க்கும் துளிர்க்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ் சமூகம், வளரட்டும் அந்தோனியார் கல்விக்கூடத்தினுடைய மாணவ மாணவிகள், வளரட்டும் மேல் நாரியப்பனூருடைய தமிழ் சமூகம். நன்றி, வணக்கம்.